இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்த நியூஸ் தமிழ் நிகழ்ச்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரம் ஒரு சரியான நேரம், மக்களுடைய ஆதங்கங்கள் ஒரு சரியான நேரத்தில் இந்த வாய்ப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நான் பேச வருவது, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100% மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 20% தனியார் வேலை வாய்ப்புகளில் இருக்கிறார்கள், 10% அரசு வேலை வாய்ப்புகளில் இருக்கிறார்கள், 70% மக்கள் விவசாயிகளும் உழைப்பாளிகளும் கூலி வேலை செய்பவர்களும் தான். இந்த கூலி வேலை செய்பவர்கள் அவர்களுக்கென்று பெர்மனன்ட் வேலை கிடையாது. கிடைக்கிற வேலைக்கு அவர்கள் செல்வார்கள். திடீரென ஒரு வேலைக்கு 100 நாள் வேலை அல்லது ஒரு கம்பெனியில் ஒரு வேலை, யார் கூப்பிடுகிறார்களோ அந்த வேலைக்கு போய் செல்கிறார்கள். அதில் போய் PF என்கிற ஒரு நிகழ்ச்சியில் மாட்டிக்கொள்கிறார்கள். இதனால் கூலி வேலை செய்துவிட்டு அந்த இடத்தில் 1 வாரம் வேலை இருக்கும், 1 மாதம் வேலை இருக்கும், 2 மாதங்கள் வேலை இருக்கும். அதுவரைக்கும் PF என்ற ஒன்று அதுல போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து எந்தவித பெனிஃபிட்டும், அரசு தொழிலாளர்களுக்கான பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காமல் போகிறது. இந்த பிரச்சனை இப்போ 60 வயதை அடையும் போது ஓய்வூதியம் பெறக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 40 வயசுக்கு மேல எல்லாரும் நோயாளிகளாக இருக்கிறாங்க, சுகர், பிரஷர். ஆனா பேசிக் நீட்ஸ் அவங்க சரி செய்து கொள்வதற்கு இந்த பென்ஷன் அவங்களுக்கு மிகவும் முக்கியம். ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே 20,000 பேருக்கு மேலான மக்கள் இந்த பென்ஷன் பெறுவதற்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாக இந்த PF இருக்கிறது. நான் மக்களின் குரலாக இதை கேட்கிறேன். அந்த துறைகளில் மக்கள் படுகிற பாடுகளை நினைத்து நான் கேட்கிறேன். ஒட்டுமொத்தமா பேசுறீங்களா இல்ல ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்படுகிற நிகழ்ச்சி தான் இந்த PF. அப்ப அவங்களுக்கு அந்த PF, அதாவது 10 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா PFல பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் போயிட்டு அதுல PFன்னு ஒரு UAI நம்பரை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு PF இருக்கிறதுனால இந்த பெனிஃபிட் கட் ஆகுது. எந்தவித சலுகைகளும் அவங்க பெறப்படவில்லை. அப்போ அந்த 10 வருஷம் அவங்க பணிபுரிஞ்சு அதுல பெனிஃபிட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நீங்க PF பென்ஷன் வாங்குறாங்கன்னு நீங்க அதை கட் பண்ணலாம். மற்ற தொழிலாளர்களுக்கு அதை தொடர்ந்து கொடுக்கணும். அதை வெரிஃபை பண்ணி அந்த பென்ஷன்தாரர்களுக்கு கட்டாயம் அதை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அம்மா கவனிக்கல, அப்பா கவனிக்கல, பிள்ளை கவனிக்கல அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு இந்த பென்ஷன் தொகை தான் அவங்களுக்கு ஒரு நீரோட்டமா இருக்குது. அதை தடை பண்ணாம எந்த அரசு வந்தாலும் அதை பார்க்கணும். இந்த PF விஷயம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமானது. அந்த துறைக்குள்ளால நான் இறங்கி செய்துகிட்டு இருக்கிறனால டெய்லி இன்னைக்கு ஆயுள் சான்று எடுக்கிற மாதம் இந்த ஏப்ரல் மாதம் எத்தனை மக்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத நான் இந்த நேரத்துல முன் வச்சுக்கிட்டேன். எந்த தலைவர் வந்தாலும் 70% ஓட்டு இந்த தொழிலாளர்களால கிடைக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். குளம் குட்டைகள் தூர்வாரப்படலன்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு அந்த வடிநீர் வாய்க்கால்களை எல்லாமே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நீர் குளத்திற்கும் சரியாக சேர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். அரசு அது எதனால் வருகிறது, எங்கிருந்து என்ன பிரச்சனை என்பதை ஆழ ஆராய்ந்து அதை சரி செய்து எங்களுக்கு தரப்பட வேண்டும். தொழிலாளர்களை சார்ந்து அடுத்து இருப்பது எங்களுக்கு பேசிக்கான அயலக தமிழர், வெளிநாடு. இங்க இருந்து 50% மேலான மக்கள் அந்நிய பொருளாதாரத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். வெளிநாடு வேலை சென்று அங்கேயும் போய் அவங்க கூலி வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு விபத்து, ஆபத்து, உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் அந்த உடலை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது அங்கு அவர்கள் வேலை இல்லாமல் சிக்கி தவிக்கின்ற நேரங்களில் நமது இந்திய அரசு தலையிட்டு உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி தரணும்னு நினைக்கிறீங்க? இங்க விவசாயமும் மீன்பிடி தொழிலும் தான் பிரதானம் இல்லையா? அரசு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரணும்? படித்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு படிப்புக்கு ஏற்றபடியான வேலை கிடைக்க வேண்டும். அதாவது வசதி இருந்தால், பணம் இருந்தால் மட்டும் வேலை கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது என்கிற சூழ்நிலை மாறி பிரயாசப்படுகிற, வேலைக்காக பிரயாசப்படுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நேர்மையான முறையில் அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கணும். வேலை நம்மளுக்கு இப்ப குதிரை கொம்பாக இருக்கிறது என்பதை விட்டு எந்த மகன் இப்ப நீட் இதெல்லாம் வந்திருக்கிறது ஒரு வகையில அவங்க பிரயாசத்துக்கு முயற்சியினால கிடைக்கக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும். இன்னைக்கு இங்க இருந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் அவங்க ஒட்டகம் மேய்க்கிற வேலையை கூட செய்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம் வேலை இல்லாத ஒரு பிரச்சனை தான், பொருளாதார நெருக்கடியும் இங்க இருக்கிறதுனாலதான். அந்த ஒரு
குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும். நிச்சயமா நிச்சயமா. நன்றி.